நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது வந்து இந்திரா இருக்காங்கல்ல, அவங்க வந்து குழந்தைய வந்து காப்பாத்திட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கதிர் வந்து உயிருக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம கதிரும் அந்த ரவுடியும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. அண்ணே, நான் இப்போ எப்படி அங்கே வந்துடவா? என் பின்னாடியே வந்து இந்திரா கௌதம் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நீ வாயா, அவனை அதுக்கு தானே வர சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் அவங்கள வந்து ஸ்கெட்ச் போட்டு தான் இங்கே வர வச்சுருக்கேன். சரியா? ஆல்ரெடி வந்து ரோஷி வந்து இந்திரா கிட்ட வந்து துப்பாக்கி இருக்குன்னு சொல்லியிருக்கா. கரெக்டாக வந்து எப்படியும் நம்மளை வந்து துப்பாக்கி வச்சு சுடத்தான் வருவா. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? குழந்தைய நம்ம கையில் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக சுடும்போது குழந்தைய வந்து குறுக்க வச்சிடணும். அப்படிங்கும்போது வந்து குண்டு வந்து குழந்தை மேலே பட்டுரும். அப்படிங்கும்போது நம்ம வந்து தப்பிச்சிடலாம். அந்த குழந்தைய கொண்ட பாவமும் இந்திரா போய் சேரட்டும். அதுக்கடுத்து இந்திராவை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கதிர் வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரிண்ணே, அப்போ நான் அப்படியே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே வந்து நம்ம இந்திரா கௌதம் இருக்காங்க. 2 பேரும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. ஃபாலோ பண்ணிட்டு போகும்போதே வந்து இந்திரா வந்து போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன். அந்த லொக்கேஷனுக்கு வந்து நீங்கள் வந்துருங்க, குழந்தை அங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்திரா வந்து லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அங்கே போலீஸு, பாண்டியன் எல்லாருமே வந்துடுறாங்க. இந்திரா போகிறதுக்கு முன்னாடியே அங்கே எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேடம், நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள் மேடம், நாங்கள் உள்ளே போய் குழந்தைய வந்து காப்பாற்றிட்டு வந்துடுறோம். எங்களுக்கும் இந்த குடோன் மேலே தான் டவுட் இருந்துச்சு. ஏன்னா கடைசி அந்த காரோட லொக்கேஷன் வந்து இந்த இடத்துலாம் காட்டுச்சு. அதனால் கண்டிப்பாக அந்த குடோனுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நாங்கள் உள்ளே போகிறோம், நீங்கள் இருங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இந்திரா வந்து சொல்கிறாங்க, இல்லை நான் தான் உள்ளே போகணும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேடம், நீங்கள் ஒரு பொண்ணு, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு போலீஸ்கார் சொல்கிறாரு. அதை கேட்டவொடனே இந்திராவுக்கு வந்து கோவம் வந்துடுது. என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணால் எதுவும் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நானும் பல ட்ரைனிங்கெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் சார், என்னால் இது எல்லாமே முடியும். அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் உங்களுக்கு வந்து துப்பாக்கி வச்சு நான் ஒரு தடவை சுட்டேன்னா அதுதான் உங்களுக்கு வந்து அதாவது அடையாளம். அதுக்கு பார்த்தோன்னே நீங்கள் உள்ளே எல்லாருமே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கௌதம் சொல்கிறாரு, இந்திரா நானும் உள்ளே வரேன் உனக்கு துணையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி வா கௌதம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே குடோனுக்குள்ள தேட ஆரம்பிக்காங்க. உள்ளே பார்த்தா கதிர் வந்து சொல்கிறாரு, டேய், எப்படியாவது கௌதம் இந்திரா வந்திருப்பாங்க, இந்நேரம் உள்ளே வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் போய் அவங்கள வந்து திசை திருப்புங்க. திசை திருப்பி அவங்கள எப்படியாவது பிடிச்சி ஒரு இடத்துல கட்டி போட்டுங்க. நான் இங்கே இருக்கிறேன்னு தெரியக்கூடாது. நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால் நீங்கள் அவங்கள மட்டும் தனியாக போய் கட்டி போட்டுங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரவுடிகள்லாம் சேர்ந்து இந்திரா அவங்கள வந்து ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. நம்ம கௌதம் வந்து என்னென்னமோ சண்டை போட்டு பார்க்காரு. ஆனால் ரவுடிங்க 5-6 பேர் இருக்காங்கல்ல, அதனால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் அவர் தலையில் அடிச்சிடுறாங்க. அடித்து தூக்கிட்டு போய் ஒரு இடத்த வந்து கட்டி போட்டுறாங்க. கட்டி போட்டு ஒரு ரவுடி சொல்கிறாரு, ஏய், இவங்க ஏதாவது பொருள் எதுவும் வச்சுருப்பாங்க, செக் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே செக் பண்ணி பார்க்காங்க. இந்திரா கிட்ட துப்பாக்கி இருக்குது. துப்பாக்கி எடுத்து ஒருத்தன் கையில் கொடுத்துக்கிட்டு, இந்தா பார்த்துக்கோ, அவகிட்ட ஓவரா பேச்சு கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு 2 ரவுடியும் விட்டுட்டு மீதி 3 ரவுடி வந்து அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அடுத்து வந்து சரி அவங்க இருக்கட்டும், வா நம்ம ஒரு கேமை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் பார்த்தா நம்ம இந்திரா அவங்க அப்படியே நவுண்டு 2 பேரும் மாற்றி வந்து கையில் இருக்கிற கயிறை அவுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் கதிர் வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் குழந்தைய தேடி தான் வருவாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க கையிலேயே துப்பாக்கி கொடுத்து எப்படியாவது தப்பிக்க விட்டுருவோம். குழந்தைய தேடி வரும்போது அவங்க ஷூட் பண்ணும்போது குழந்தைய வந்து குறுக்க வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி கதிர் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அங்கே பார்த்தா இந்திராவும் தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சு அந்த ரவுடிங்கள்லாம் அடித்து போட்டு அவங்கள்ட்ட துப்பாக்கி தூக்கிட்டு வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க வந்தோடனே அதை பார்த்தோன்னே ரவுடிங்க, இந்திரா வரா துப்பாக்கி வச்சிருக்கா, ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. எல்லாத்தையும் விரட்டி அடித்து தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் குழந்தைய அந்த ரவுடிகிட்ட இருந்து தூக்கிட்டு வெளியில் போகிறாங்க. அப்போ பார்த்தா கதிர் பின்னாடி இருந்து கட்டையை கொண்டு எறிகிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு எறிகிறாரு. நம்ம இந்திரா வந்து அதை பார்த்துடுறாங்க. இந்திரா வேறு வழி இல்லாமல் டக்குன்னு கதிரை வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. ஷூட் பண்ண இடத்துல வந்து கதிர் வந்து சரிஞ்சு விழுந்துடுறாரு. துப்பாக்கி ஷூட் உடனே உள்ளே ஆல்ரெடி அலாட் பண்ணியிருந்தாங்கல்ல, வெளியில் ஆளெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்தவொடனே கதிரை வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. ப்ரெஸ்ஸு மீடியாக்கெல்லாம் யாரோ சொல்லியிருக்காங்க. அவங்களும் உள்ளே வந்து, சொல்லுங்கள் மேடம், எப்படி மேடம் இதெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நான் மட்டும் கிடையாது, என்னோட டீம் எல்லாருமே தான் உழைச்சிருக்காங்க. முக்கியமாக வந்து என்னோடய ஹஸ்பண்டும் என் கூட துணை இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அங்கிட்டு கலெக்டர் வேறு வந்துடுறாரு. கலெக்டர் வந்தோடனே, சார் எப்படி சார் எல்லா வேலையும் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே இந்த கலெக்டர் மேடம், அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கலெக்டர்கிட்ட வேறு கேட்குறாங்க. ஆமாம், நான் 24 ஹவர்ஸ் வந்து இந்திராவுக்கு வந்து டைம் கொடுத்துருந்தேன். அதுக்குள்ளே அவங்க எல்லா ரவுடியுமே பிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தான் இந்த நன்றி சொல்லணும், எல்லாருமே அவங்கள தான் பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டரும் அந்த கலெக்டரும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் கௌதம், இந்திரா எல்லாரும் குழந்தைய கொண்டு வெளியே வராங்கல்ல, அது எல்லாருமே ஷூட் பண்ணி டிவிலெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கள் வீட்டில் வந்து நம்ம ஜெயா, அதுக்கடுத்து காவியா எல்லாருமே வந்து டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அத்தை, என் குழந்தைய காப்பாற்றிட்டேன் என் தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம காவியா சந்தோஷப்படுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா ஜெயாவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த செகண்ட் பார்த்தா நம்ம கதிர் மொத்தம் குண்டடிப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கதிரோட வீடியோலாம் வருது. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆகிடுது. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ஆஸ்பத்திரி எல்லாருமே ஓடுறாங்க. ஆஸ்பத்திரியில் பார்த்தா உள்ளே வந்து நம்ம கதிரை வந்து ஆப்ரேஷன் தேட்டரில் வச்சு ஆப்ரேஷன் பண்ணி குண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க.
வெளியில் வந்து சம்மந்தி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த குழந்தை வந்து நம்ம வாரிசு தான், அது எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா காவியா தூக்குனோடனே அவள் அமைதியாயிருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் அந்த உண்மை இப்போ தான் சம்மந்தி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே காவியா வந்து சொல்கிறாங்க, ஆமாம்மா எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, அவர் கூட உண்மை தெரிஞ்ச பிறகு தான் குழந்தை மேலே பாசமாக இருந்தார், இப்போ ஒரு வாரமாக தான் குழந்தையெல்லாம் தூக்குனார், குழந்தை மேலே பாசமாக இருந்தார், அன்னைக்கு கூட குழந்தை வந்து திருடு போகிறதுக்கு முன்னாடி கூட குழந்தைக்காக செயின் எல்லாம் வாங்கி போட்டார், இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு காவியா அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு தெரில, என்னோடய வாரிசு வந்துருச்சுன்னு நான் சந்தோஷப்படவா, என் மகனுக்கு இப்படி அடிபட்டுருச்சுன்னு நான் வந்து கவலைப்படவான்னு தெரியாமல் இருக்கனே அப்படிங்கிற மாதிரி ஜெயா வாங்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் உள்ளேருந்து ஒரு டாக்டர் வராங்க. டாக்டர் வந்தோடனே, டாக்டர் இப்போ எப்படி இருக்கான் என் பையன், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. டாக்டர் வந்து சொல்கிறாரு, குண்டு வந்து நெஞ்சில் அடிபட்டுருக்குமா, அதனால வந்து இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, கிரிட்டிக்கலான சூழ்நிலை தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து டாக்டர் வந்து போயிடுறாங்க. அதை கேட்டவொடனே குடும்பத்தில் எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க.